பார்த்துட்டு வரலாம். நானே என் பொண்டாட்டி ஆசை அன்பா மாமியார் மாமனார் பக்கத்துவே இருக்கு. அவங்கள வர ஒரு மினி பஸ் தான் பழுது. குட்டி பஸ் கைபோட பஸ் பழுது. நேரத்தோட வரும். இந்த பஸ் என் பொண்டாட்டி கை போட்டு நிறுத்தினான். ஆமா. டிரைவர் பஸ் அப்படி நிறுத்துறாரு. என் பொண்டாட்டி படியில காலை வச்சு வச்சு என்னாச்சு? இந்த ஜனங்கள்லாம் முன்னுக்கு எடுத்து பின்னுக்கு திருவிழா வச்சே. நேரா போய் என் பொண்டாட்டி டிரைவரான நின்னுட்டான். என் பொண்டாட்டி பார்த்தோன்னு டிரைவருக்கு என்னாச்சுடா? வண்டி வேகமா பறக்குது அப்படியே. பயணிகள் சீக்கிரம் கொண்டு போய் வீட்டுல விடணும். என்னடா அது என் முன்னாடி சொல்றான். என்னங்க என்ன பார்த்தோன்னு இந்த வண்டி இவ்வளவு வேகமா பறக்குது. நானே எத்த எட்டி முடியும். என் முன்னாடியே குளமாச்சா அடிப்பாவி முண்டே மேல கம்பிக்குது எட்டி புரியும் அப்படின்னா என் முன்னாடி மேல கம்பி எட்டி புச்சாப்பா இந்த சாதா சிவானா ஜாடி தச்சு குத்தாரா 20 செட்டி வீட்டுல அத அப்படியே குப்புனு மேய்க்க அவ்வளவுதான். பஸ் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு இந்த ஜனங்கள்லாம் மெக்கானிக் செட்டில் விட்டுட்டு இப்பதான் வந்துங்க ஆஸ்பத்திரி மக்களே மெக்கானிக் செட்டில் ஏண்டா காலம் கிடக்குறதெல்லாம் உனக்கு காரணம் சொல்றேன். ஐயா ஊர்ல உலகத்துல நடக்காத ஒண்ணு பெரிய விஷயம் ஒண்ணு என் வீட்டுல நடக்கலங்க. எல்லார் வீட்லயும் சாதாரணமா நடக்கிற மாதிரி தான் என் வீட்டுல என்னடா பண்ண விஷயம்? ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. நீண்ட நாளா என் தங்கச்சி நல்லபடியா கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 25 சவரம் நகை சேர்த்து வச்சிருக்கேன். சரி, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பொன்பொருள்லாம் இருக்குது. எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? ஆமாங்க, சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டே தயாரா இருக்கிறேன். வரேன்னு தாங்க வரல. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரல. எதிர்பார்த்திருந்தேன். நேற்று தினம் பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவருக்கு நேரம் நல்ல நேரம். சந்தோஷமா போச்சு. வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து சாப்பாடுலாம் தடவுலாம் செய்து ரெடியா வச்சுட்டேன். பிள்ளை விட்டார் வந்து ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பேசுறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறேன். அவரையும் கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாதுப்பா. முதல்ல பொண்ணை பார்த்துட்டா நாங்க கை நடி பண்றாங்க. அதான்டா உலக வழக்கம் முறை. சரி, ஒரு மாப்பிள்ளை விட்டா ஒரு பெண்ணை பார்த்தா நல்லது என்று சொல்லுவாங்க. சரிங்க சொல்லிட்டு என் பொண்ணு உள்ள நல்லா தோட்டி சிங்காரிக்கிறாங்க. யாரும் மகிழ்ச்சி. பட்டு போட நகையோடுறாங்க. நான் புடவைலாம் கட்டி நகைலாம் போட்டு சீனி சிங்காரிச்சு தயாரா இருக்குது. என் தங்கச்சி ஆயிடுச்சுன்னு வந்து 10 பேர் மத்தியில வாசல்ல நிறுத்தினேன். மாப்பிள்ளை விட்டார் முன் நிறுத்தினேன். அவ்வளவுதான். என் தங்கச்சி மாத்தா பார்த்தோன்னே எல்லாரும் கும்பில ஏறி போயிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு பாரு எல்லாரும் தடுத்து நிறுத்துறேன். தங்கச்சி மூத்த வந்தோடனே பார்த்து எழுந்து போயிட்டாங்க. ஆத்த உடனே கும்பில ஏறி போறாங்க. இல்லையா போகாதீங்க. கையா பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன். மண்டாடி கேட்கிறேன். மண்டாடி கேட்கிறேன். போயிட்டாங்க. போய் கிளம்புறாங்க. சரி, என் தங்கச்சி என்ன பறி கண்டுபிடிச்சிங்க? எதுக்காக போறீங்கன்னு கேட்டாங்க. ஒன்னும் ஊர்ல உலகத்துல நடக்காது. ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் தான். எல்லாரும் வீட்டுல நடக்கிற விஷயம் தான். அது ஏடா கிளம்பி போயிட்டாங்க. என் தங்கச்சி ஒரு 9 மாசம் விடாம இருந்துச்சு. என்னங்க என்ன ஒரு கர்ப்பிணி பெண்ணை யாராலும் திருமணம் செய்து போவாங்க. தவறு என் மேல கிடையாதுங்க. உங்களை மாதிரி ஒரு பெரியவர் சொன்ன வழி, அவர் சொன்ன யோசனையால் தான் இப்படி நடந்தது. ஒரு கண்ணு ஊட்டி வச்சிருந்தேன். ஓஹோ, பசங்க ஒவ்வொரு வாரமா சந்து மேட்டு கொண்டு போய் புளியாமரத்தால கழிச்சு உட்காந்துங்கிறேன். வித்து கொண்டாந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணலான்னு நானும் ஒரு 7-8 சஞ்சா கொண்டு போய் கட்டிட்டு புளியாமரத்துல உட்காந்து கண்ணு ஊட்டி வேலை போவேன். ஒரு பெரியவர் என்ன குறிப்பா பாத்துட்டே இருந்தார். எப்படி என்ன கூப்பிட்டு கேட்டார், தம்பி தம்பி அந்த நானும் ஒரு 4-5 வாரமா பாக்குறேன். கண்ணு ஊட்டி ஓட்டாரு புளியாமரத்தால காட்டுறேன். உட்காந்து இருக்கிற சந்தை முடிஞ்சு வேணா கூட்டு போட்டி பாருங்க. ஒன்னும் இல்லைங்க ஐயா, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. கண்ணு ஊட்டி வித்தி இப்படி எல்லாம் கண்ணு ஊட்டி ஓட கட்டினா நல்லா போகாது. கண்ணு ஊட்டி நல்லா தக்க பருவத்தில் இருக்குது. கொண்டு போய் கண்ணு ஊட்டி ஊசி போடு. சனியாக்கி ஒரு 10 மாசம் கொண்டாந்து வச்சுனா வேலை போகண்டான். நல்ல வழி சொன்னாங்க. நேரா ஓட்டிமான கால்நடை மருத்துவமனை நல்லா உங்களை மாதிரி ஒரு டாக்டர் கொண்டு போய் விட்டேன். ஒரே ஒரு ஊசி தான் போட்டேன். கண்ணுடி சனி ஆகி போச்சு. 1 மாசம் 2 மாசம் 10 மாசம் ஆகி போச்சு. அடுத்த வாரம் கண்ணு போட போகுது. மாடு நல்லா தல தல தள்ளு மடியும் கிடியுமா தொங்கிங்குது. நிறைய மாதம் பசு அப்படித்தானே இருக்கு. சந்த மேட்டு ஓடிட்டு போய் புளியாமரத்தான் கட்டலாம்னு திரும்பி பார்த்தா ஒத்த பேர வச்சு பிரிப்பிரியா கூட்டுமா கூடுங்களா எல்லாம் ஒண்ணு தானே. மாட்டால வந்து நின்னுட்டாங்க. தம்பி என்னப்பா வேலை சொல்றேன்னு கேட்டாங்க. நான் ஒன்னும் அதிகமா சொல்லலைங்க. ஒரு 50,000 கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு 50,000 கட்டி எடுத்த கையில கொடுத்தாங்க பாரு. மாட்டாவது அவங்க கையில கொடுத்துட்டு நேரா அந்த 50,000 ஜோபில் போட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு நல்ல யோசனை வந்துச்சு. இந்த பெரியவர் சொன்ன யோசனை தானே கண்ணு ஊட்டி மாடு நல்ல
தலை வித்துச்சு. அதனால நம்ம தங்கச்சி வயசு வந்து 7 வருஷமா வீட்டுல சும்மா தானே இருக்குது. நம்ம தங்கச்சி சனியாக்கி விட்டாங்க, ஒன்னும் கட்ட மாட்டாங்க. அதனால தான் பிரியா விட்டா ஊர்ல. அப்பா நினைக்காதீங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணி போனவனே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் 12 வருஷம் அவனோட குழந்தை பிறகு நகை நட்டோ சீர்வரிசையிலையோ பாத்திர மண்டத்திலையோ குழந்தை குட்டிலையோ குறையில்லாத கூட்டி அனுப்பலாம். யார் பார்ப்பேன் மாடு 5 அறிவு படித்த மிருகம் உடைய தன்னை 6 அறிவு படித்தோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. பார்ப்பவர் பலர் பலவா விட்டா நானா 1 ரூபாய் வேலை அஞ்சு விட்டு பட்டு செஞ்சிருக்கேன். உயிர் போகும். உயிர் போகும். ஐயோ மாறி வர மாதிரி. உங்கள் இருவர் ஒரு இந்த சங்கர கொட்டியாளருக்கு புத்திரங்களே ஏகி தவித்து இறைவனருளால் ஓர் ஆண்மகனை ஓர் பெண் குழந்தை நின்று மகனுக்கு தென்னவன் என்றும் மகளுக்கு பூங்குழல் என்றும் நாமதே சூட்டி நாளொரு மேனி பொழுது ஒண்ணமோ வளர்த்துவிட்டு ஆனால் தென்னவன் அயல்நாடு சென்றிருக்கிறான். இயற்கைகளை கண்டுகளிக்க மகளும் கண்ணி பருவம் நீங்கி மங்கை பருவத்தை அடைந்திருக்கின்றான். மங்கை பருவத்தை அடைந்த நங்கைக்கு விரைவிலே பெற்றுள்ள கனவை ஓர் இளவரசரை பார்த்து மனமுடித்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உண்மையாகுமா? போதாது, என்னுடைய மனைவி விரைவிலே உள்ள கொண்டே